வெல்கம் பேக். திஸ் இஸ் ட்ரிப்பி மேட் கம்மிங் பேக் வித் நியூ vlogs. ரொம்ப நாள் கழிச்சு என்ன பார்ப்பீங்க. நீலகிரி டு காஷ்மீர் ட்ரிப்பு சிறப்பாக தரமாக முடிச்சுட்டு ஃபைனலாக ஹோம் டவுன் ஸ்பாட் வந்து ரீச் ஆகிட்டேன். நான் ஏன் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு ரீசன் கேட்டிங்கன்னா, அங்கே எனக்கு எடிட் பண்ணுறதுக்கான டைமும் கிடையாதுங்க. ஸோ காஷ்மீர் அவ்வளோ அழகாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் என்னன்னா, ப்ரோ காஷ்மீர் எப்படி போகலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் டெல்லிக்கு ஒரு ட்ரெயினை புக் பண்ணுங்கள். டெல்லியை ரீச் ஆனவொன்னே அங்கேருந்து ஜம்மு தாவிக்கு ஒரு ட்ரெயினை புக் பண்ணுங்கள். ஜம்மு தாவி ரீச் ஆனது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகருக்கு பஸ் புக் பண்ணோம். 250 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனால் தான் காஷ்மீரை நம்ம வந்து ரீச் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நீங்கள் வந்து ஜம்மு காஷ்மீரை ரீச் பண்ணோன்னே உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பிளேஸ் இருக்குது. நான் ரொம்ப பேசிட்டேன் போல். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபைனலாக நாங்கள் வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே தான் எங்களுக்கு 2 பேர்த்தோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கோயம்புத்தூர் டு டெல்லி ட்ரெயின் ஜேர்னி சூப்பராக இருக்குங்க, அல்டிமேட்டாக இருக்கும். 2 நாள் பயணங்க. 2 நாளுமே இந்த பயணத்தில் நிறைய விஷயம், நிறைய அனுபவங்களை பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். ஓகே, ஸோ முதல் நாள் ட்ரெயின் ஜேர்னி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிச்சு. சன்செட்டும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிச்சு. ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே சில பேர் வந்து கார்ட்ஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருச்சு. அவங்க கூட நாங்களும் கொஞ்சம் நேரம் கார்ட்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃபஸ்ட் டே வந்து அங்கே கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ நைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நானும் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக அந்த நைட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி அடுத்த நாள் பியூட்டிஃபுல்லோட சன்ரைஸோட என்னோடய டே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஜேர்னி பியூட்டிஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எனக்கு பிடிச்ச ஸ்டோரிஸை நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அந்த ட்ரெயின் ஜேர்னியை பற்றி நான் எழுத ஆரம்பித்தேன். ஸோ போகிற ஒவ்வொரு வழியும் பியூட்டிஃபுல்லான சீனரிஸ், நிறைய இடத்த பார்த்தேன், நிறைய பீப்புள்ஸை சந்தித்தேன். ஸோ அப்படியே வந்து அந்த செகண்ட் டேவும் வந்து அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்குச்சுங்க. கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி டெல்லியை வந்து ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து தான் ஜம்மு தாவிக்கு வந்து நம்ம போகணும். ஸோ ட்ரெயினில் தான் போக போகிறோம். கிட்டத்தட்ட வந்து 13 மணி நேரம் ட்ராவலுங்க. 650 கிலோமீட்டர் பயணம் பண்ணி போக போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஓகே, மூணு நாள் ட்ரெயின் ஜேர்னியை முடிச்சு இன்னைக்கு வந்து ஜம்மு வந்து இறங்கிட்டோங்க. ஜம்மு வந்து இறங்கினதுக்கப்புறம் எனக்கு பயங்கரமாக ஹாப்பினஸாக இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் நாங்கள் ஸ்ரீநகர் போனோம். ஸ்ரீநகருக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 250 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி தான் போகணும். இங்கேருந்து பஸ்ஸு புக் பண்ணி தான் போகணும். ஸோ வாங்க போகலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ராவல் ரிலேட்டட் வீடியோ பார்த்து ரசிப்பதுக்கு ட்ரிப்பி மேடனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இத்துடன் விடைபெறுவது நான் உங்கள் ட்ரிப்பி மேட். பாபாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.